Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அருமையான இந்த மாலை வேளையிலே உங்களோடு இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கீழ்ப்படியுங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே இந்த நாளிலே அழைப்பு கொடுத்த முதலாவது என் தேவாதி தேவனுக்கும், ரெண்டாவது அன்பு போதகருக்கும், போதகருடைய குமாரனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. என்னப்பா செங்கல் விட்டுட்டீங்கன்னு கேட்குறீங்களா? நீங்கள் இல்லாமல் சபையே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் இருந்தால் தான் சபை களை கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஆகினார். உங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதில் ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்கன்னா, உங்கள் பாஸ்ட் ஊழியத்தை ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? 23 வருஷம் முடிஞ்சு 24வது வருஷத்துக்குள்ளே என்ட்ராக இருக்கீங்க. சபை கட்டி 2 வருஷம் முடியுது. ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சியம் சொல்ல வேண்டுமானால் அப்படி தான். நானும் 2002ஆம் வருஷம் என்னுடைய ஊழியத்தின் பயணத்தை ஒரு திருச்சபையில் நான் இருக்கும் பொழுது கர்த்தர் அங்கிருந்து வேறு பிரித்து எடுத்து என்னுடைய ஊழியத்தை சிலுவையின் அன்பின் தோனி ஊழியங்கள் சொல்லி ஆண்டவர் கொடுத்தார். 23 ஆண்டுகளாய் நானும் ஒரு பிரசங்கியாராய் ஆண்டவர் இந்தியாவின் பல பாகங்களிலே, விசேஷமாக தமிழ்நாட்டில் எல்லா டினாமினேஷனில் கர்த்தர் ஒன்றுமில்லாத என்னையும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 16 ஆண்டுகளாக வேதாகம கல்லூரியிலே போதிக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். கடந்த 2 வருடங்களுக்கு சமீபமாக 3 வருடங்களாக சபைகளை நிறுவுவதற்கான கிருபை பாராட்டினார். எனக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எனக்கு இல்லை, அது சீஷர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஏறக்குறைய எல்லாருமே ஒன்றா தான் போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் ஆகினாலே இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருப்ப மிக்க மகிழ்ச்சி. கடந்த நாட்களில் எனக்காய் சில ஜெபிச்சிங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே கடந்த வாரங்கள்லாம் ஒரு வாரம் சரியாக தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு கிடையாது, சரியான சரீரத்தில் பலன் கிடையாது. ஆனாலும் கர்த்தருக்காய் ஓடினோம். கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல நாளில் கூட நேரம் ரொம்ப வேகமாய் போகிறபடினாலே நான் செய்திக்குள்ளாய் கடந்து போக ஆசைப்படுகிறேன். வாசிங்க என்னோடு கூட. கர்த்தர் உங்களுக்காய் எழுதி வைத்தன வார்த்தை எபிரேய ஆக்கியோன் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். எபிரேய நிருபம் 9ஆம் அதிகாரம் 27 28ஆம் வசனம். அன்றியும் மனிதன் ஒரே தரம் பிறந்து மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் ஒவ்வொரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதி நாம் பல விஷயம் வாசித்திருக்கலாம். எபிரேய ஆக்கியோன் என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி அநேகர் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அவர் எழுதுகிற வார்த்தை என்ன? மனிதன் ஒரே தரம் பிறந்து ஒரே தரம் மரித்து பின்பாக நமக்கு என்ன இருக்குதா? என்ன இருக்குது? நியாய தீர்ப்பு இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வில் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் முழு ஆண்டு தேர்வு அவங்க என்ன பண்ணணும்? பாஸ் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு அவங்க போக முடியும். அதே போல தேவன் நமக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நியாய தீர்ப்பு தேவன் வைத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பிலே நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவன் நமக்கு கர்த்தர் இந்த பூமியிலே முதலாவது ரட்சிப்பை தேவன் நமக்கு இலவசமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யூதா நிருபத்திலே 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பொதுவான ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்னா அந்த ரட்சிப்பை நம்முடைய முடிவு பரியந்தம் காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை அநேகர் இழந்து போகும்படியாக பிசாசு நம்முடைய வாழ்க்கையில மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லப்படுகிற பூமிக்குரிய இன்பங்களை நமக்கு முன்பாக காண்பித்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாம் அது வழியாய் போகும் பொழுது அநேகர் கிறிஸ்துவை மறுதலித்து போகிற ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். என்னோடு கூட எனக்கு நன்றாய் அறிமுகமான ஒரு அருமையான சகோதரன் இருப்பு களவாயில் இருந்து, சாத்தான் பிடியில் இருந்து தேவன் அவரை ரட்சித்து ஆலயத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டினார்.
ஆலயத்தில் சில நல்ல வேலைகளை செய்து கொண்டிருந்தார். இருந்தாலும் அவருக்கு சில போராட்டங்கள் வரும்பொழுது மனிதர்களை பார்த்து, ஊழியர்களை பார்த்து பின்வாங்கி போய் இன்னைக்கு மகா ஒரு கண்ணீர் விடுகிற நிலைமையில அவர் பரிதாபமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளை, நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கவங்க சொல்றான் நம்ம 7 ஜென்மங்கள் சொல்லி, ஒரு ஜென்மமே படாது பாடா இருக்குது, இல்லை 7 ஜென்மங்களாம். ஹல்லேலூயா. நிறைய குடும்பங்களை போய் கேட்டிங்கன்னா சந்தோஷமா இருக்கீங்களாட்டா அவர் சொல்லுவார், ஐயா நான் இது என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணா அன்னைக்கே என் சந்தோஷம் போச்சு. ஹல்லேலூயா. கல்யாண போட்டோ எடுத்து பார்த்தா நானா இதுன்னு சொல்ற அளவுக்கு கல்யாணம் பண்ண அன்னைக்கு நான் சிரிச்சேன், அதோட இன்னைக்கு சிரிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல. கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவன் பார்த்து, 2 பேர் சேர்ந்து பிள்ளைங்களை பார்த்து எதுக்கடா இந்த உலக வாழ்க்கைன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வேதனையா இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? 128ஆம் சங்கீதம் தான் தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க கணவனுடைய ஆசீர்வாதம், மனைவியுடைய ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், பேரப்பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் சொல்லி ஆண்டவர் இந்த பூமியில நீ வாழ்கிற நாட்கள்லாம் ஆசீர்வாதமா இருக்க தேவன் அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்தா அவர் அதின் காலத்தில் நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் நேர்த்தியாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னன்னு கற்றுக்கொள்வதற்கு தான் ஆண்டவர் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு சினிமா கொட்டை கிடையாது, இது ஆண்டவர் உலாவுகிற இடம். ஹல்லேலூயா. தேவன் பேசுகிற இடம், தேவன் இருதயத்தில் இருக்க ஏக்கத்தை உங்கள் மத்தியில் வெளிப்படுத்துகிற இடம் தான் இந்த இடமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த தெய்வத்தின் பிள்ளைகள் ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை தணிக்க முன் வருகிறார்களோ அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மழை 365 நாளும் பெஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இல்லை எனக்கு வேணும் 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 சொல்லி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் பார்ப்பார், ஐயோ இது பயங்கரமான புலம்பல் பார்ட்டியா இருக்குது. ஹல்லேலூயா. எப்படி ராகேல் போய் தன்னுடைய புருஷனாய் யாக்கோபுட்ட போய் கேட்கிறா, சட்டையை பிடிச்சு எனக்கு பிள்ளையை கொடு இல்லைன்னா செத்து போவேன். அந்த மாதிரி அனுபவம் தான் இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க. ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு பிள்ளை பெறணும், இந்த பூமிக்குரிய காரியங்களே கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் வானாதி வானம் கொள்ளாத தேவன், வார்த்தையினாலே உண்டாக்கின தேவன், நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைத்த ஆண்டவரை அவரே பார்த்து நீங்க, ஆண்டவரே நீங்க ரொம்ப நல்லவர், நீ அதிசயமானவர், நீ அற்புதமானவர் ஆண்டவர் நீங்க புகழ்ந்து நீ பேச ஆரம்பித்தா என் ஆண்டவர் வானங்களை கிழித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தோஷமாய் பயணிக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளுவதாய் காணப்பட வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்க பாடுவான்ற வார்த்தையில கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, மாயையான தாழ்மையில தேவ தூதல் செய்கிற ஆராதனையில நாம் விருப்பமுற்று காணாதவைகளை நாம் துணிவாய் நுழைந்து நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பந்தய பொருளை இழந்து போக கூடாதுன்னு சொல்லி பவுல் அழகான வார்த்தை எழுதுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம சபையில கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். எதற்காக? நாம் இன்னும் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை எப்படி இருக்கிற மாதிரி இருக்கு? பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி. எங்க சென்னையில் எடுத்தாங்கன்னா நேராக உரத்தூரில் வந்து நிற்கும். ஹல்லேலூயா. இதுக்கு நடுவில் நீங்கள் உட்காரும்போது 1 வந்துச்சுன்னா 2 வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை அதோகதி தான். ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு கூட ஆண்டவரோட பர்சனல் என்கவுண்டர் நடத்துவதற்கு தான் கடவுள் சபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை சரியா எவன் ஒருவன் பயன்படுத்தி கொள்கிறானோ கர்த்தர் அவனை கொண்டு இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 47ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் ரட்சிக்கிறவர்களை அனுதினமும் எங்கே கொண்டு வந்து சேர்த்தாரா? எங்க கொண்டு வந்து சேர்த்தாரா? சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். இப்ப இந்த ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையுடைய காலம் எவ்வளவு என்று சொல்லி நீங்களும் நானும் அறியோம். உலகத்தான் சொல்றான் 6 சாவு 60 சாவு என்று சொல்லி. அதுல ஒரு கவிஞர் வேற சொன்னார். என்ன சொன்னாரு? வீடு வரை. இப்போ நல்லா சினிமா பார்க்குறீங்க, வெரி குட். ஹல்லேலூயா. ஓகே, நமக்கு வேண்டாம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, அது வரைக்கும் தான் அவங்களுக்கு வெளிப்பாடு. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற வெளிப்பாடு தான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு மொத்தம் எத்தனை அறிவு இருக்கு தெரியுமா? அறிவு இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? ஹல்லேலூயா.
கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் 7வது அறிவை ஒன்று கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அறிவு நமக்குள்ளாய் காணப்படும். உலகத்தானுக்கு 6 அறிவு. அந்த 6 அறிவு இருக்கிறவனே உலகத்தை அவன் தன் கைக்குள்ள வச்சு அடைக்க ஆள முடியும்னா, தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு வாழ்ந்தா இந்த உலகத்துல நடக்கிற எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமா சொல்ல முடியும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நாட்டையும் உலகத்தில் இருக்கிற நாட்டையும் ஆள்ற ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஆளுதான் ஜம்முன்னு இருப்பான், ஆனா மண்டைக்குள்ள சரக்கு கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா பைபிள் இருக்க நிறைய ராஜாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. பார்வோன் முதற்கொண்டு நேபுகாத்நேச்சார் முதற்கொண்டு எல்லாருக்கும் என்னது பேருக்கு தான் ராஜா. நம்ம நாடு அப்படிதான் இருக்குது. ஆனால் அதே தேசத்துல அங்க யோசேப்புன்னு சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருந்தான். அல்லேலூயா. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த மறைப்பொருள்களை வெளிப்பாடுகளை கொண்டு வந்த ஒரு பரிசுத்தவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவனோடு உறவாடுவதற்கு அந்த நாட்களில் சபை இல்லை. ஆனா இந்த நாட்களிலே தேவன் நம்மத்திலே உலாவுவதற்கு கர்த்தருடைய கண்களும் கர்த்தருடைய இருதயம் கர்த்தருடைய செவிகளும் என்னால் இந்த இடத்துல இருக்கிறதை நாம் அறிந்து கொண்டால், தேவனோடு உறவாடினால் நாம் தான் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நான் கொஞ்சம் வேகமாக தான் போவேன். ஏன்னா எனக்கு என் மனைவிக்கு ஒரே இடத்துல தான் பிரச்சனை நடக்கும். என் ஒய்ஃப் சொல்லுவா, யோ உன் கையில் மைக்கை கொடுத்தா திரும்ப நீ கொடுக்கவே மாட்டியான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்மெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஒருத்தன் இருந்தான், பயங்கர சொறி பிடிச்சவன். அவன்கிட்ட போய் கேட்டாங்க, யோ 1 hour 1 மணி நேரம் நீ சொரியாமல் இருந்தன்னா உனக்கு 1 லட்ச ரூபா தரேன்னு சொன்னான். அவன் சொன்னானா, அட பாவி, 1 லட்சம் இல்லடா, நீ 10 கோடி கொடுத்தா கூட அந்த சொறியில இருக்கிற இன்பம் வேற எங்கேயுமே கிடையாதுன்னு நானும். அல்லேலூயா. உண்மைதானே? சொரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அதோட இன்பம். அல்லேலூயா. சொரிஞ்சவங்கள ஒரு அலையில சொல்லு பார்க்கலாம். ஆமா, ஒன்று எதுக்கடா வாய் திறந்து சொல்லணும்? அல்லேலூயா. இன்பத்தை கண்டவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாத இந்து குடும்பத்தில் பிறந்து 10 வயதிலே மரணத்துக்கு நேராய் ஓடும் பொழுது உலகத்தில் உண்மையான தெய்வம் ஒரு இருக்கிறாரா, இருந்தாரா என் மரணத்தை தடுக்கணும்னு சொல்லி மனசுல நினைச்சதை என் பரலோகத்தின் தேவன் கேட்டு என் மரணத்தை தடுத்து இன்றைக்கு உயிருள்ளவனா என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆலயத்தில் கொண்டு வந்து என்னை சேர்த்தார். 15வது வயதில் ஒரு நாள் ராத்திரி வேளையில இரவெல்லாம் ஜெபித்து நான் படுத்தேன். அதிகாலையில் எனக்கு ஒரு நல்ல ஒரு சொப்பனம் வருகிறது. என் ஆண்டவனை பார்த்து சொன்னார், என் மகனே, உன்னை அநேக தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு கொண்டு போய் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த காட்சி பார்க்க ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனா அந்த காட்சியோட பின்னணியில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் இதற்கு தகுதியான மனிதன் கிடையாது. ஆண்டவரே, நான் ஒரு தனி மனிதத்தில் பேசுவதற்கே எனக்கு பலன் கிடையாது. நான் ஒரு திக்குவாயு, ஒரு மந்தன் நாவல் ஒரு மனுஷன். என் பேரை கேட்டாலே ஒரு சீனிவாசன் சொல்றதுக்கு 10 சீ போட்டதுக்கு அப்புறம் சீனிவாசன் பேரே வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எப்படி ஆண்டவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, நான் உன் மூலமாய் நான் செய்கிற காரியங்கள் அதிசயமா இருக்குன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆலயத்திலே நீங்களும் நானும் சேர்க்கப்பட்டது உண்மையானால், இந்த ஆலயத்திலே நம் ஆண்டவருடைய தரிசனத்தோடு இணைந்து நாம் செயல்படுவோமானால், நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா என் தேவனுடைய அநேகத்தில் உன்னை அதிகாரியா வைக்க அவர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை நேசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியா இருங்க. கர்த்தருடைய ஆலயத்துடைய எல்லா சட்ட திட்டங்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா என் தேவனுடைய ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தெய்வத்தின் பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை, நீங்களும் நானும் நரகத்துக்கு போக வேண்டியவர்கள். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வேகமா வாசித்தீங்கன்னா, இந்த ஆலயத்தில் நீங்கள் நானும் உட்காருவதற்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வசனம் உங்களுக்கு என்ன போதிக்கிறது? வாசியும் பார்க்கலாம். உபாகமம் 23:1-2 வசனங்கள். விதை அடிக்கப்பட்டவனும் கோசே மாறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது.
வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. உட்படலாகாது. அம்மோனியனோ மோவாபியனோ கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் கர்த்தருடைய சபைக்கு என்ன பண்ணக்கூடாதா? உட்படக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய ஜெண்டரை நீ மாத்திர ஆளு சபைக்குள்ள வரக்கூடாது. ஆண் ஆணா இருக்கணும், பெண் பெண்ணா இருக்கணும். மாத்தி இருக்கிறவன் தான் விதையடிக்கப்பட்டவன். கோசை மாறுபட்டவன் சொன்னால் முறை தவறி பிறந்தவர்கள் தான் கோசை மாறுபட்டவர்கள். அவர்கள் சபைக்கு உள்ள வரக்கூடாது. பரிசுத்தமா இருக்கிறவர்கள் தான் கர்த்தர் சபையில சேர்த்தார். லோத்துடைய சந்ததியா இருக்கிற அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தர் சபையில சேர்க்கல. அப்படின்னா யார் யார் சபைக்கு உள்ள வர முடியும்? ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியாகிய ஈசாக்கு, ஈசாக்கின் சந்ததியாகிய யாக்கோபு, யாக்கோபுடைய 12 கோத்திரங்களை மாத்திரமே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வேளை இந்த 12 கோத்திரத்துல யாருமே இங்கே கிடையாது. அல்லேலூயா. அப்படி இருக்கிறேன்னு சொன்னோன்னே எனக்கு கோத்திரம் எனக்கு ஆத்திரம் தான் வரும் எனக்கு. அல்லேலூயா. அப்ப நம்மளாம் யாரு? அந்த 12 கோத்திரங்களை தாண்டி இருக்கிற புறஜாதியார். புறஜாதியாரா இருக்கிற நம்மை யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது அவர் தமக்கு சொந்தமான ஜனமாகிய யூத ஜனங்களை தேடி ஆண்டவர் வந்தார். அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்தாராம். அல்லேலூயா. அப்ப அந்த 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறபடி நாம் எல்லாம் புறஜாதியாராய் இருக்கிறோம். புறஜாதியாராய் இருக்கிற நமக்கு மண்டைக்குள்ள நல்லா இருக்கணும். நான் ஒரு புறஜாதி. அல்லேலூயா. உலகத்தில் வேற எந்த ஜாதியும் கிடையாது. அல்லேலூயா. நீ தேவர் ஜாதி. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தேவனுடைய பிள்ளைனா நீ தேவர் ஜாதி. நீ ஒரு நாடார் ஜாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எந்த பாவத்தையும் நாட மாட்டேன்னு சொன்னால் நீ ஒரு நாடார் ஜாதி. அப்ப உலகத்தில் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் வேதத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப நீங்களும் நான் என்னவா இருக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் புறஜாதியார இருக்கிற என்னை கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாற்றினதுக்காய் நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனுடைய கண்களும் தேவனுடைய இருதயமும் தேவனுடைய சிந்தையும் இருக்கிற இந்த இடத்துல யோவான் 10:22 சொல்லுகிறது, சாலமோன் மண்டபத்திலே கர்த்தர் உலாவி வந்தாராம். அப்படியானால் சங்கீதம் 68:18ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி வரங்களை பெற்றுக்கொண்டாராம். எதற்காக? மனிதர்களாகிய துரோகிகளாகிய நமக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்த்த நோக்கம் என்ன? தேவன் இங்க உலாவது மட்டுமல்ல, உங்களுக்குள் உலாவ விரும்புகிறார். அல்லேலூயா. அதான் பவுல் அழகா இந்த வெளிப்பாடு வாங்கி எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம், நீங்களே யாரு? நீங்களே யாரு? சொல்ற வெக்கமா இருக்குதோ? நீங்களா யாரு? நீங்களா யாரு? வாய் திறந்து நல்லா சொல்லுங்க. இங்க பேசாம கவனிங்க. நீங்களா யாரு? தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை, உன் வாழ்க்கையுடைய சாபம் கடவுள் கொடுக்கல, சாத்தான் கொடுக்க முடியாது. உன் வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது யாருன்னா நீயா தான் இருக்க முடியும். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சுங்க. உன் ஆசீர்வாதத்துக்கு தடை நீதான். உன்னை மாத்திக்கிட்டா நல்லா இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவி நமக்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருந்தா கர்த்தர் நம்மை சகலவித சத்தியத்தில் அழகாய் நேர்த்தியாய் நடத்தி உள்ளும் புறமும் இருக்கிற மேய்ச்சலை கண்டடை செய்ய இயேசு நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கி அப்படியே இங்கே வரும்போது பார்த்தா ஃபுல்லாக வனாந்திரமா இருக்குது. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஆண்டவருடைய ஆலயத்தில் கர்த்தர் மகிமையினால் நிறைந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எதற்காக இந்த கிராமத்துல இந்த பட்டணத்துல மற்றவர்களெல்லாம் விட்டு உன்னை ரட்சித்தான்ற அந்த சிந்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வெளிப்பாடு கிடைக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப ஆலயத்துல கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்துட்டார்ல, சர்ச்சுக்குள்ள எல்லாரும் வந்துட்டா எல்லாரும் பரலோகம் போயிடுவோமா? போயிடுவோமா? பதில் சொல்லுங்க. எல்லாம் பரலோகம் போயிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஊழியம் பண்ணிட்டா பரலோகம் போய்விடுமா? வாய்ப்பே கிடையாது. அப்ப யார் பரலோகம் போக முடியும்? மத்தேயு 7:21 சொல்லுகிறது, அன்றியும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அந்நாளிலே, என்னைக்கு? நியாய தீர்ப்பு நாளிலே. ஆண்டவரே, நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன், ஆண்டவரே நான் பிசாசை துரத்தினேன், ஆண்டவரே நான் அநேக அற்புதங்களை செய்தேன். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லுவாராம், பேசு ராஜா, நல்லா பேசு. ஏன்னா நீ பூமியில ரொம்ப பேசிட்ட, இங்கே வந்து பேசுவ. ஆனா ஆண்டவர் சிம்பிளா இருந்த நேரத்தில் சொல்லுவாரு, ஒரே வார்த்தை, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. யோவான் யாக்கோபு சொல்லப்படுகிற அந்த அருமையான 2 ஊழியக்காரருடைய தாய் இயேசுநாதர் வந்து கேட்கிறாங்க, இயேசுநாதரே, 2 குமாரர் உங்க கூட ஊழியம் பண்றாங்கல்ல, நீங்க பரலோகம் போகும் பொழுது என்ன பண்ணுங்க? உங்களோட வலது பாரசத்திலும் உடைய இடது பாரசத்திலும் அந்த சீட்ல அந்த துண்டை போட்டு வச்சிருங்க. அல்லேலூயா. எதற்காக? எங்க 2 பிள்ளைங்க அங்க வந்து உட்காரணும். இயேசுநாதர் என்ன சொன்னாரு? அப்படி இல்லம்மா, பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி தான் அங்க வந்து யார் உட்காரணும் தெரியும். அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள வருவது நம்முடைய சுய பிரயோஜனத்துக்கு மாத்திரமல்ல, அது பரலோகத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். அல்லேலூயா. நாம் வழியிலே தடுமாறி விழுந்து போகிற யோனாக்களை போல இருக்கக்கூடாது. எந்த நிலை ஆனாலும், அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார்ல, வாழ்ந்தாலும் செத்தாலும் கிறிஸ்துவின் அன்பை என்னை விட்டு பிரிக்க முடியாத வார்த்தையில ஆண்டவரை உறுதியாய் பிடிச்சுக்கிட்டா நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கிறவர்களை கர்த்தர் சபையில சேர்த்தது உண்மைன்னா, அப்ப இந்த சபையில கர்த்தர் என்ன செய்வாரா? வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். 1 பேதுரு 4:17. இருங்க, எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? ஏன்னா உங்களுக்கு தான் ஆண்டு எழுதி இருக்கிறார். அந்த வசனம் கண்ணுக்கு யாருக்கும் தெரியாது, ஆனா இப்ப ஆண்டு காட்டுறார். வாசிங்க பார்க்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் துவங்கினால் தேவனுடைய வார்த்தைக்கு சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமா இருக்கும்? அடுத்தது, நீதிமான்களே ரட்சிக்கப்படுவது அரிதானால், யாருங்க? பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே போய் நிற்பான்? இந்த வசனத்தை எந்த விசுவாசியும் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் என்ன துவங்க போகுது? நியாய தீர்ப்பு. ஆண்டவன் சிங்காசனத்தை போட்டு உட்காருவார். உட்கார்ந்து ஒவ்வொருத்தரா கூப்பிடுவார். எப்படி ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் லிஸ்ட் கையில் வச்சிருப்பாங்க, மேடமும் சாரும் பேப்பர் வச்சிருப்பாங்க, நீ எழுதுன நம்முடைய அந்த மதிப்பெண்களை வச்சு நமக்கே தெரியும் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. அதே போல நியாய தீர்ப்புங்க சிங்காசனம் போட்டு ஆண்டு உட்கார்ந்து ஒவ்வொருத்தரா கூப்பிடும்போது நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம பாஸா நம்ம ஃபெயிலா சொல்லிட்டு. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுப்பதனால பரலோகம் போக முடியாது. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதனால் பரலோகம் போக முடியாது. வேதத்தை எடுத்து ஊழியம் செய்வதனால் பரலோகம் போக முடியாது. இதையும் தாண்டி அவரை ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்தி கர்த்தருடைய ஆலயத்தில் அவரோடு உறவாடி அவருடைய ஏக்கத்தை தணிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நான் இருந்தா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், உண்மையும் உத்தமமுள்ள என் மகனே, என் மகனே, என் மகளே, உன்னுடைய எஜமான என்னுடைய சந்தோஷத்துக்குள் உள்ளே வா என்று ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் நான் யோசிச்சு பார்க்குறேன். தம்பிட்டு அழகாக வரும்போது கேட்டேன், அவர் அழகாக சொன்னார், சங்கரன் கோயிலில் இருந்தோம், அங்கிருந்து கர்த்தர் இங்கே கூட்டிகிட்டு வந்தார். இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வதா சொல்லிட்டு அவர்கள் கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளை சொல்லும் பொழுது தேவன் இந்த கிராமத்து மேலே மகா இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள்லாம் நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி அந்நிய வழிபாடுகளை விட்டு விட்டு கர்த்தரை பிடித்து கொள்வதற்காக ஒரு தேவதாசனுடைய வழிகளெல்லாம் கர்த்தர் குறுக்கி, அவருடைய சுகபோகங்களெல்லாம் கர்த்தர் குறுக்கி உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து ஊழியம் செய்ய வைக்க என் ஆண்டவர் நல்லவராய் இருப்பது உண்மையானால் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள வந்தாச்சு. நியாய தீர்ப்பு நாள்ல நீங்களும் நானும் தப்பிக்கணும்னா என்ன செய்யணுமா? அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக
சர்ச்சுக்கு வந்து உருப்பிட்ட ஒரு நல்ல மனுஷன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்து உருப்பிட்ட ஒரு நல்ல மனுஷன், உருப்பிடாத 2 மனுஷன். அந்த 3 பேர்ல நம்ம நிலைமை இன்னைக்கு தெரிய போகுது. ஹலோ, ஏண்டா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்குதோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ச் இஸ் நாட் எ பிளேயிங் கிரவுண்ட். சர்ச் என்பது விளையாட்டு மைதானம் கிடையாது. சர்ச் இஸ் நாட் எ சினிமா கொட்டகை. ஹலோ, சர்ச் என்பது களியாட்டுகள் இருக்கிற இடம் கிடையாது. சர்ச் என்பது சரவணா ஸ்டோரோ இல்ல நம்ம சொல்ற பார்க்குற நல்லி ஸ்டோரோ எந்த ஸ்டோரோ அப்படிப்பட்ட ஸ்டோர் கிடையாது. இங்க வந்தா அக்காவோட சேலை எவ்வளோ அழகா இருக்குது, என்ன வேலைக்கா, அதை பார்க்கவா சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம்? இல்லை அண்ணன் போட்டிருக்க சட்டை சூப்பரு, போட்டிருக்க செயின், இதை பார்க்கவா சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம்? இல்லையா, நீ உள்ள வரும் பொழுதே என் ஆண்டவர் பார்க்கிறார், நீ எந்த நிலைமையில வருகிறாய். ஹல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்பு நாள் நீ தப்பிக்கணும்னா முதலாவது உருப்பிட்ட தன்னை காத்து கொண்ட ஒரு மனுஷனை எடுத்து வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிக்க நான் கேட்கிறேன் வேகமாய். ஏசாயா 6:1 முதல். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் மேலாக நின்றார்கள் இருந்தன. அவனவன் செட்டைகளால் மூடி, 2 செட்டைகளால் மூடி பறந்து நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தோட மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்றார்கள். சத்தத்தால் அசைந்து நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில் நடுவில் ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது ஒருவன் பலிபீடத்தில் இருந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி நிவர்த்தியானது என்றான். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதி எல்லாருக்கும் நல்லா தெரியும். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல ஏசாயா ராஜா என்ன செய்தாருங்க, ஆலயத்துக்குள்ள நுழைகிறாரு. அதுக்கு முன்னாடி ஆலயத்துல அவர் எப்பவுமே போறது வழக்கம்தான். ஆனா ரெகுலரா போயிட்டு நான் யார் தெரியுமா அப்படி நெஞ்ச தூக்கிட்டு நிக்கிற அளவுக்கு ராஜாவுடைய சொந்தக்காரனாய் காணப்பட்டார். அதாவது ஏசாயாவுடைய சொந்த சித்தப்பா மகன் தான் யாரு, இந்த உசியா ராஜா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு படிப்பு, அழகு, அந்தஸ்து, திறமை, ஞானம், செல்வாக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு சர்ச்சுக்குள்ள வந்தோம்னா இயேசுநாதருடைய வெளிப்பாடு ஒன்று கூட கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள நுழைவு எப்படி தெரியுமா இருக்கணும்? லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜோம் பண்ண போனானுங்க. அந்த கதை எல்லாருக்கும் நல்லா தெரியும், வீட்டில் போய் வாசிங்க. லூக்கா 18:10 முதல் வாசித்தா சர்ச்சுக்குள்ள ஒருத்தன் உட்காந்து ஜோம் பண்றான். என்ன ஜோம் பண்றான்? ஆண்டவரே, இந்த வெளியில ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை மாதிரி நான் இல்லாததுக்காக தேங்க்ஸ் பண்றேன் ஆண்டவரே. நான் வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்றேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் சம்பாதிக்கிறதுல நான் தசமா கரெக்டா கொடுத்துடுறேன் ஆண்டவரே. நான் கரெக்டா யூத முறைமைப்படி ஒழுக்கமா வாழ்றேன் ஆண்டவரே. உண்மைதான், கரெக்டா டிசிப்ளினா வாழ்றான். ஆனா ஒன்று சொன்னான். என்ன சொன்னா? அவனை போல நான் இல்லை என்பதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஆனா அதே வெளியில ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன பண்ணா தெரியுமா? தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு சொன்னான், ஆண்டவரே, பாவியான மனுஷனாகிய மேல கிருபையாயிரும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்து மேல ஒரு பயம் நமக்கு அவசியம். உசியா ராஜா இருக்கிற வரைக்கும் ஏசாயா போனாரு வந்தாரு. எது? முதல் 5 அதிகாரத்துல வெளிப்பாடுகள் ஒன்றும் இல்லை. 6ஆம் அதிகாரத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே
ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்ததை அவருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. 2 நாளாகும் 7:14 வாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய செவிகள், கர்த்தருடைய இருதயம், இங்க இருக்கின்ற வார்த்தையின்படியாக ஆண்டவர் இங்க இருக்கிற அந்த எண்ணமே இன்னைக்கு நிறைய விசுவாசிக்குள்ள உள்ள கிடையாது. இந்த ஏசாயா போலதான் இன்னைக்கு அநேக என்ன பண்றோம், வரோம் போறோம், ஒரு நிலையான ஒரு ஆவிக்குரிய தன்மை கிடையாது. ஆண்டவர் உங்களுக்காக அதிக பிரயாசங்களை பட்டு இந்த சபையை ஆண்டவர் கட்டி இருக்கிறாரு. இதற்காக அவரை நீ பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உள்ள நுழையும் பொழுதே தேவனுடைய சாயலை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் மற்ற இடங்களை சுத்துறதை காட்டிலும் இந்த இடத்துல ஆண்டவர் என்னால் இங்க தங்கி இருக்கிறபடினால ஆண்டோட முகத்தை நீங்க முகமுகமாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு யாக்கோபு, ஒரு எத்தன், ஒரு ஏமாற்றுக்காரன் ஜெபிக்க போகும் பொழுதே ஆண்டவனை ஆசீர்வதிக்கும் சொல்லி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்கும் பொழுதே கர்த்தருடைய முகத்தை பார்த்தோமா சொன்னா என்ன தெரியுமா சொன்னா, ஆண்டவர் நான் முகமுகமாய் நான் பார்த்தேன், நான் செத்து போவேன், எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆலயத்தில் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க உள்ள வரும் பொழுது உங்க கண்ணு யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கண்ணு பார்க்கலன்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு மனக்கண்களை பிரகாசமாய் கொடுக்கும்படி நான் அவரை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. ஆலயத்தில் ஆண்டவரை பார்த்தா பரலோகத்தில் ஏசுனாரை தேட மாட்டேன். ஹலோ, இந்த உலகத்தில் யாரை பார்க்குறியோ இல்லையோ இயேசுடைய முகத்தை நம்ம தரிசிக்கணுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் செத்து போன தெய்வம் அல்ல, மனிதனுடைய கையினால் உண்டாக்கப்பட்ட சிலை அல்ல. நமக்காக உயிரோடு கூட பிறந்து உயிரோடு கூட மரித்து மீண்டும் உயிரோடு கூட எழும்பி அவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிருள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை ஆராதிப்பது உண்மையானா நீங்க ஆண்டவரை பார்த்தே ஆகணும். இந்த 2ஆம் வருஷம் முடிச்சு 3ஆம் வருஷம் பண்டிகை கொண்டாட ஆண்டுக்கு சித்தமானா நீங்க சொல்லணும், நீங்க இருக்கிற எல்லாரும் சொல்லணும், ஐயா எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க, நான் வந்தேன், வசனத்தை கேட்டேன், ஆவியில பலப்பட்டேன், நல்லதுதான். ஆனா அதையும் தாண்டி ஜீவனுள்ள ஒரு தெய்வத்தை எனக்காக 2 கைகள்ல ஆணிகள் கடாவப்பட்ட, கால்கள் ஆணி கடாவப்பட்ட, விலாவில ஈட்டினால் குத்தப்பட்ட, முள்முடி சுமந்த, எனக்காய் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த என் இயேசுவை முகமுகமாய் நான் தரிசித்தேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவரோட போராடி கேட்டேங்க. 1988ஆம் வருஷம் இயேசுவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டேன். 1996ஆம் வருஷத்துல முழுமையான ரட்சிப்பை பெற்றேன். அந்த நாள்ல இருந்து ஆண்டவர் எனக்கு சொன்னார், உன்னை ஊழியக்காரனா வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நீ சாதாரண தெய்வம் அல்ல, பேசுகிற தெய்வம் ஆகினால நீங்க பேசுறது எனக்கு கேட்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம என்னமோ வச்ச கிள்ளுக்கிற மாதிரி அப்பப்போ போய் கூட்ட உடனே வேலைக்காரமா கூட்ட வர்றதுக்கு அவர் ஒன்றும் பெரிய சாதாரண ஆள் கிடையாது. அவர் மகா பரிசுத்தமான தேவன். அல்லேலூயா. நம்ம அவரை நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிச்சா அவரும் பாப்பார், என் பிள்ளை என் மேல இவ்வளவு வாஞ்சியார் சொல்லி அவரும் பிரயாணப்பட்டு வருவார். அல்லேலூயா. இளையகுமாரன் எப்படி தன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் இழந்து கடைசியில அப்பா கிட்ட போறேன்னு சொல்லிட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அவன் தூரத்துல வருகிறதை பார்த்த உடனே தகப்பன் என்ன செய்தான், ஓடி போய் அவனை கட்டி பிடித்து அரவணைத்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சபைக்கு ஒரு நல்லதுதான், ஆனா அதையும் தாண்டி ஆண்டவரே உன் முகத்தை நான் பார்க்கணும் ஏசப்பா சொல்லி கேட்டீங்கன்னா ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில ஒரு முறை இயேசுவை நீங்க தரிசிச்சுட்டீங்க வச்சுக்கீங்களேன், உங்க வாழ்நாள் முழுக்க உங்க வாழ்க்கையில் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. 2002ஆம் வருஷம் 6 வருடங்கள் போராடி இறுதியில ரொம்ப வேதனையோட ஒரு 3 மாசம் நான் ரொம்ப கண்ணீரோடு கூட, ஆண்டவரே இந்த புது வருஷம் ஆரம்பிக்க போகுது, எனக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் வேணும்னு சொல்லி திருப்பத்தூருக்கு ஒரு 3 நாட்கள் தனிமையில போய் ஜெபம் பண்ணேன். முதல் நாளில் ஒரு சத்தம் இல்லை, 2ஆம் நாளில் ஒரு சத்தம் இல்லை, 3ஆம் நாளில் நான் சோர்வடைந்த, ஐயோ இந்த உலகத்தில் இயேசு இல்லையா,
நான் தான் ஒருவேளை ஏதோ யூகித்து நானும் ஏதோ சிந்தித்து வந்து விட்டேனா என்று சொல்லிட்டு அப்படியே போராடி சரீர பலவீனமாகி அப்படியே படுத்தேன். ஆனால் ஆண்டவருடைய சத்தம் மெல்லிய சத்தத்தில் என்னை நோக்கி வந்தது. அந்த இடத்துல யாருமே கிடையாது. என் மகனே என்று ஆண்டவர் கூப்பிட்டார். கூப்பிட்டு ஆண்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இதோ புதிய காரியத்தை உன் வாழ்க்கை நான் செய்கிறேன். அல்லேலூயா. சுற்றி முற்றி பார்த்தா யாரும் புரியல. ஆனால் ஆண்டவுடைய சத்தம் விழுகிறது மட்டும் நல்லா தெரியுது. உன் ஆண்டோட ஜெபம் பண்ண பேசுகிறத நீர்தானால் இன்னும் புது வருஷம் ஆரம்பிக்கணும், ஒரு சில நாட்கள் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சுன்னா நான் உமக்கு உண்மை உள்ள சாட்சியாய் வாழ்வேன். அல்லேலூயா. சொன்னதை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு. பொய் சொல்லவர் ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன். அந்த வார்த்தையின்படியாக 2003 வருஷம் ஆரம்பிச்சு அந்த முதல் தேதியிலிருந்தே என் ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்தார். அல்லேலூயா. 4 மாதம் போன உடனே நமக்குள்ள இருக்கிற ஆசை அது பேராசையா மாறிடுச்சு. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பேராசை நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. இது வீடு வாங்குறது, கார் வாங்குறது, அந்த ஆசையை பற்றி பேசலை, சரிங்களா? அது ஏசப்பா அதெல்லாம் உங்களுக்காக சின்ன ஒரு கொசுறு மாதிரி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2003 வருஷம் மே மாதம் 2ஆம் தேதி விடியற் காலை வரைக்கும் போராடி ஜெபம், ஆண்டவரே இப்போ நான் பரிசுத்தமாக இருக்கிற ஆண்டவரே, ஆனால் இந்த உலகத்தில் எனக்கு வாழ என்னால் முடியல, இந்த உலகத்தை எதிர்த்து நீச்சல் அடிக்க என்னால் முடியல, பரிசுத்தமாக இருக்கிறேன், இப்போ நீ எடுத்துக்கிடுங்க நான் பரலோகம் வந்துடுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பார் போல இருக்கு. எனக்கு புரியல. இரவெல்லாம் ஜெபம் பண்ணி அதிகாலையில் ஒரு 3:30 மணிக்கு நானே சோர்ந்து போய் இந்த பலிபீடத்தில் அப்படியே நான் படுத்துட்டேன். உண்மையாக சொல்கிறேன், என் சரீரத்தை விட்டு ஆவி பிரிந்து போகிறதை நன்றாய் உணர்ந்தேன். அல்லேலூயா. ஃப்ளைட் ஏறுறவங்களுக்கு தெரியும், அந்த ஃப்ளைட்டு தரையை விட்டு மேலே ஏறி போக 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 பார்த்தீங்கன்னா இந்த பூமி ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா. அதே போல் என் சரீர ஆவி பிரிந்து வான மண்டலங்களை கடந்து போகும் பொழுது, மேக கூட்டங்கள் வழியாய் கடந்து போகுது. இப்படிப்பட்ட அழகான தோட்டங்கள், ரோஜாக்கள் நிறைந்திருக்க தோட்டங்கள் வழியாய் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்களுக்கு ரெட்டை என்ன சொல்ல அந்த சிறகுகள் வைத்து அந்த செட்டைகளை அடித்து அப்படியே பறந்து பறந்து அங்கங்கே போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அநேக இடங்களை பார்த்தா வெண் வஸ்திரம் தரித்த அநேக பரிசுத்தவான்கள், நரை மயிர் தரித்த பரிசுத்தவான்கள் ஆங்காங்கே உட்கார்ந்து சம்பாஷணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. என் ஆவி அப்படியே கடந்து போகிறது. கடந்து போன பெரிய சிங்காசனம், அந்த முகத்தை பார்க்க முடியல, அவ்வளோ பிரகாசம். ஒரே ஒரு வார்த்தை, எதுக்கு இங்கே வந்த? நான் சொன்னேன், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குது, நான் இங்கே வந்துடுறேன், அதனால எனக்கு பூமி எனக்கு வேண்டாம். ஆண்டு சொன்னாரு, இதற்காக நான் உன்னை அழைக்கலை, இதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளலை, இந்தான்னு சொல்லி கையில் ஒரு பையை எடுத்து கொடுத்தார். என் ஆவி அப்படியே திரும்பி வந்து என் சரீரத்தில் உட்காருக்கிறத உணர்ந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு என் மனைவியுடைய அத்தை, அவங்க நல்ல ஒரு தீர்க்கதரிசி, அவங்க கல்யாணம் ஆகாமல் நல்ல ஊழியம் பண்ண ஒரு அருமையான ஒரு சகோதரி. அவங்க காலையில் வந்தோடனே நான் யார்கிட்ட இந்த சொப்பனத்தை நான் சொல்லவே இல்லை. அவங்க சொன்னாங்க, சீனு சொப்பனம் பார்த்தியா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. என்ன அப்படின்னாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் உன் கையில் ஒரு விலையேறப்பட்ட ஒரு வெகுமதி உன் கையில் கொடுத்துருக்கிறாருன்னாங்க. அல்லேலூயா. அப்போ தான் சொப்பனம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் அவங்க அது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது என்னன்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா அழகான ஒரு கோல்டு பைபிளை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் கொடுத்த வெகுமதி தான் உன் வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம், அதுதான் வாழ்க்கையுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த 2003 வருஷத்திலிருந்து இந்த வேதத்தை நான் தூக்கி சுமக்க ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த வேதம் என்னை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு சோறு போடுறது இந்த வேதம் தான், எனக்கு துணி கொடுக்கறது வேதம் தான், எனக்கு வீட்டு வாடகை கட்டுறது இந்த வேதம் தான், என் காருக்கு பணம் கொடுத்தது இந்த வேதம் தான், என் வாழ்க்கையோட எல்லாமே இந்த வேதம் தான். நான் சாப்பிட இன்னைக்கு மற்றவர்களுக்கு போஷிக்கத்தக்கதாக தரித்திரனாய் இருந்த என்னை என் அப்பன் இயேசு இன்னைக்கு தனவந்தனாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே பைத்தியக்காரனாய் என் வாழ்க்கை நான் கழிச்சேன். ஆண்டோடைய ஆலயத்திலே நான் தங்கி இருந்தேன். கர்த்தர் முதல்ல சொப்பனங்களில் பேசினார், வசனத்தின் மூலமாய் பேசினார். பின்பாக முகமுகமாய் பேசுவது போல கர்த்தர் பிரத்யட்சமாய் தரிசனமானார். அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை கொடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு ஒருவரும் தயவில்லாதபடிக்கு ஊழியத்தை ஆரம்பித்தேன். இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் உங்களுக்கு ஒரு பர்சனல் என்கவுண்டர் தேவை. பாஸ்டர் பார்க்க வராதீங்க, மனுஷனை பார்க்க வராதீங்க, எந்த முகத்தையும் பார்க்க வந்து உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது.
ஆனால் இயேசுவின் முகத்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவன் தரிசித்தான். பார்த்தீங்களா? 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்றாங்க, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார். அல்லேலூயா. அவருடைய பேர் இம்மானுவேல். 8ஆம் அதிகாரம் நீயும் நானும் யார் என்பதை 8:18 சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறார், நமக்கு கொடுக்கப்படுகிற குமாரனாகிய அந்த இயேசுடைய 5 நாமங்கள் அழகாய் நமக்கு எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் வெளிப்பாடே வந்துச்சு. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் வாழ போற இந்த ஒரு வாழ்க்கையை இந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக ஆலயத்தில் சேர்க்கப்பட்டது உண்மையானால் ஆண்டவருடைய முகத்தை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, என் ஆண்டவர் உங்களுக்கு பின் வருகிற சந்ததிக்கும் வேண்டிய அந்த செய்திகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. தானியேலுக்கு எப்படி வெளிப்பாடு கிடைச்சதோ, யோசேப்புக்கு எப்படி வெளிப்பாடு கிடைச்சதோ, அதே போல கர்த்தர் உங்களை கொண்டு இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற பண்ணுவார். நீங்க வேணா கிராமத்துல இருக்கலாம். அகசன் ஜெபகுமாரனை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, எல்லாருக்கும் ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். அவர் பிறந்த ஒரு சாதாரணமான ஒரு கிராமம் தான். ஆனால் இன்னைக்கு அகில உலகத்துக்கே கர்த்தர் அவர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. யாருக்கு தெரியும்? இங்க இருக்கிற அநேகர் இந்தியாவில் மிக முக்கியமான பதவியில ஆண்டவர் கொண்டு போய் வைக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லை நான் அன்றாட கஞ்சியாக தான் இருப்பேன்னா இருந்துக்கோ. ஆனால் தேவ திட்டத்துக்கு நீ வந்தன்னா கர்த்தருடைய ராஜாக்கள் மத்தியில் உன்னை உயர்த்த அவர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி முதலாவது ஆண்டவரை பார்த்தான். ரெண்டாவது அவன் காது என்ன கேட்டுச்சு? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் அவன் காது கேட்டுச்சு. மூணாவது அவன் வாய் பேசுது. என்ன பேசுது? ஐயோ, நான் அசுத்த உதடுகள் மக்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறேன். அன்பு தெய்வத்தின் பிள்ளைகளே, நீ சபைக்கு வருவது உண்மையானால் தெய்வத்தை நீ பார்த்தால் உனக்குள்ளே தெரிஞ்சிடும் நான் யார் என்பது. நியாய தீர்ப்பில் நீ நானும் தப்பிக்கணும்னா ஆண்டவரோட பர்சனல் என்கவுண்டர் தேவை. ஆண்டவரை பார்த்துட்டா நீ பாவம் செய்ய மாட்ட. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவரை உன் மணவாளனை நீ முகமுகமாய் பார்த்துட்டா லோக்கல் மூஞ்சிங்களை பார்க்க மாட்டேன். புரியலையோ? லோக்கல்னா இதுதாங்க, பூமியில் இருக்க மூஞ்சிங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் அழகு நிறைந்தவராக இருக்கிறார். அவருடைய அழகு ஈடாக இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. நம்ம கல்யாணம் பண்ணும்போதுனா நம்ம புருஷனுக்கு தலையா முடியா இருக்கும். ஆனால் காலம் கடந்து இந்த ஆளுக்கா ஒன்று கூட காணமே. அல்லேலூயா. அதுமாரி பெண் ஜாதிகள் நிறைய பேர் ஆண்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஆரம்பத்தில் எவ்வளோ அழகாக இருந்தா இப்போ பார்த்தா என்னது எல்லாம் ஏமாற்றும். அல்லேலூயா. அதுதான் நிறைய இடங்களுக்கு இந்த திருமணத்துக்காக போகும்போது நான் சொல்லுவேன், ஒன்று என் தம்பி நீ பொண்ணை பார்த்து இந்த ஃபோட்டோ பார்த்துலாம் மதி மயங்கிடாத. என்ன பண்ணு, எந்த வீட்டுக்கு போனாலும் இருக்கும் பொழுதே பொண்ணை மூஞ்சை கழுவிட்டு வர சொல்லிவிடு. அல்லேலூயா. ஏன்னா அங்கே தான் எல்லாருடைய முடிவும் காணப்படும். அல்லேலூயா. ஏன்னா நிறைய நானும் ஏமாந்துருக்கிறேன். ஒரு பாஸ்டர் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகும்போது பார்த்தா அப்படியே செக்க செவேர்னு இந்த பிள்ளை. நான் நினச்சேன் பரவாயில்ல, என் தம்பிக்கு சூப்பரான ஒரு ஜோடி கிடச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த தம்பியோட சர்ச்சுக்கு நான் அழைக்கப்பட்டேன். போய் அங்கே பிரசங்கம் பண்ணுறேன். தம்பிகிட்ட கேட்குறேன், தம்பி எங்கப்பா உன் வீட்டுடைய மனைவி உன் ஏஞ்சல், ஆனால் அந்த பொண்ணு பேர் ஏஞ்சல், ஏஞ்சல் எங்கப்பான்னு கேட்டேன். ஏஞ்சல் அதோ உட்காந்துருக்கு அப்படின்னாங்க. எங்கன்னு பார்த்தா தேடுறேன், பார்த்தா எல்லாமே ஒரே கலராக இருக்குது. அல்லேலூயா. அன்னைக்கு பார்த்த கலர் அங்கே இல்லை. அல்லேலூயா. உடனே கேட்டு எங்கப்பா அப்படின்னு, ஏஞ்சல் எழுந்து வா அப்படி சொன்னு பார்த்தா எழுந்து வந்தது. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அல்லேலூயா. முதல்ல கலரை காணலை, ரெண்டாவது அழகை காணலை. அல்லேலூயா. அன்பு தெய்வத்தின் பிள்ளைகளை, இதெல்லாம் நம்ம ஏமாறக்கூடிய சூழ்நிலை. ஆனால் நம்ம ஏமாத்தாத ஒரே நல்ல தகப்பன் இயேசு. அல்லேலூயா. உன்னத பாட்டு 5:9 முதல் 16 வசனம் சொல்லுது, அவர் அழகா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழகு ஈடாக அந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாதுங்க. இயேசுவை முகமுகமாய் பாருங்க. நான் ஒன்னே தயவா சொல்ல, நீ செத்து போய் பரலோகம் போய் இயேசுவை தேடுவாயானால் நீ பரிதபிக்கப்பட்ட கிறிஸ்துவே. ஆனால் நீ நல்ல கிறிஸ்தவனா இருப்பன்னா ஆண்டவரை பூமியில முகமுகமாய் பார்க்கணும். அல்லேலூயா. ஏனோக்குன்னு ஒருத்தர் இருந்தான்ல, எத்தனாவது வயசுல இயேசுவை சந்திச்சான்? 65வது வயசு சந்திச்சான். எத்தனை வருஷம் இயேசுவோடு கூட பூமியில உறவாடினா? 300 வருஷம் உறவாடினான். அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, டே என்னடா எம்எல் இவ்வளோ தாக்கமாடா, நான் இருக்கிற இடத்துக்கு வாடான்னு சொல்லிட்டு அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே கர்த்தர் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளும் சீக்கிரம் பரலோகம் போகணுங்க. அல்லேலூயா.
எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் கடைசியில் ஒரு நாள் டாட்டா குட் பை கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரோட சஞ்சரிக்கிற அனுபவம். ஆனா அதே அவன் பிள்ளை இருக்கிறான், யாரு? மெத்துசலா. பின்னாடி நான் அதை பத்தி வாரேன். அப்ப ஏசாயா போலையும் ஆண்டவரை முகமுகமாய் ஆலயத்துல அவர் முகத்தை பார்க்கணும், ரெண்டாவது அவருடைய சத்தத்தை கேட்கணும், மூணாவது பாவ அறிக்கை வரணும். கர்த்தர் சொல்லுவார், யார் எனக்காய் போவான்னு சொல்லும் பொழுது அப்ப இந்த ஏசாயா, ஆண்டவரே என்ன அனுப்புங்க ஆண்டவரை, நான் போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் காரியமா இன்னைக்கு அநேகர் போவதற்கு தயக்கப்பட்டு கடந்த நாட்களில் வட இந்தியாவில் டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ஹிமாச்சல், பஞ்சாப் இந்த 4 இடங்களுக்கு போய் ஊழியம் செய்தோம். உண்மையாக சொல்கிறேன், நம்மளாம் கொடுத்து வச்சவங்க. அல்லேலூயா. நம்மளாம் ஆசீர்வதிச்சு, நமக்கெல்லாம் தடை கிடையாதுங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத நிலைமையில் ஊழியக்காரங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க பின்வாங்கி வந்துட்டாங்க. நிறைய ஊழியக்காரங்க ஊழியத்தை விட்டு கொஞ்சம் திசை மாறி போயிட்டாங்க. அவங்களாம் போய் பார்த்து பலப்படுத்தி அவங்களுக்கு கொஞ்சம் ஆண்டுக்குள்ள உற்சாகப்படுத்திட்டு வர ஆண்டு கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவழி சிந்திக்க தவறுவாயானால் முடிவு மேலே வரும், கண்ணீர் விட வேண்டிய நிலைமை வந்துடும். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வந்தான், தன்னை சரியான பாதையில ஏசாயா திருத்தி கொண்டான். நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, உண்மை நான் முகமுகமாய் பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எப்படியாவது இயேசுவை பார்த்துரு. அவர் இங்கே தான் இருக்கிறாரு, அவர் இங்கே தான் இருக்கிறாரு, அவர் இங்கே தான் இருக்கிறாரு, அவர் உனக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது, கிறிஸ்துவ வாழ்க்கையில் உருப்படாமல் போன 2 பேர் நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன், டைம் இல்லை. ஆதியாகமம் 5:27 வாசிங்க பார்க்கலாம். 5:27. மெத்துசலாவின் நாளெல்லாம் 969 வருடங்கள். அவன் மரித்தான் போது போதும். மெத்துசலா எத்தனை வருஷம் வாழ்ந்தார் உலகத்தில்? எத்தனை வருஷம்? 969 வருஷம். அவன் தான் கின்னஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணவன். அவன் நாட்களில் தான் ஜலப்பிரளயம் வந்தது. நோவா நாட்களில் வந்த ஜலப்பிரளயத்தில் இந்த மெத்துசலாவும் அடிச்சுக்கிட்டு போனவன் தான். ஆனால் அப்பா யாரு? அப்பா யாரு? ஏனோக்கு. அவர் வாழ்ந்து மொத்தமே 365. ஆனால் அவன் பிள்ளை 3 மடங்கு வாழ்றான். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இட்ஸ் நாட் லைக் எ பெட் ஆஃப் ரோசஸ். அவர் நினைச்சுக்கிட்டாரு, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், நான் ரொம்ப வருஷம் வாழ்ந்தா எனக்கு ரெக்கார்ட் பிரேக் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாம் கிடைக்கும், பரலோகம் கிடைக்காது. அல்லேலூயா. அதான் பவுல் அழகா எழுதுற 1 கொரிந்தியர் 15:19 சொல்றார், நாம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருந்தா உலகத்தில் இருக்க எல்லார காட்டிலும் எப்படி இருப்போமா? எப்படி இருப்போமா? பரிதபிக்கப்பட்ட, ஐயோ பாவங்க, நல்லா தாங்க இருந்தாங்க, நல்லா தாங்க படித்தாங்க, ஆனால் ஆனுவல் என்னன்னு தெரில, சின்ன ஒரு ஜுரம் அடிச்சது, எக்ஸாம் எழுதல, ஃபெயில் ஆயிட்டாங்க. ஹலோ, கடைசி நேரத்தில் நிறைய கல்லனுங்க இருக்கானுங்க. முந்தினோர் பிந்தினோர் ஆகவும் பிந்தினோர் முந்தினோர் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உன் பந்தய பொருளை இழக்காமல் இருக்கணும்னா நம்முடைய தரிசனம் எல்லாம் பரலோகமாக இருக்கணும். அல்லேலூயா. ஃபாதர் அழகான ஒரு பாட்டு பாடியிருக்கார், பரலோகம்தான் பரலோகம்தான் பரிசுத்தம்தான் என் மூச்சு, எதற்காய் அழைக்கப்பட்டுன்றதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அப்போ இந்த மெத்துசலா 369 வருஷம் வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கையுடைய முடிவு ஒரு பரிதாபம். தண்ணீரிலே அடித்து கொண்டு போகப்பட்டான். நோவாவுடைய பேழைக்குள்ள அவன் காணப்படலை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பேருக்கு ஏதோ கிறிஸ்தவனை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த பேர் கிறிஸ்தவோட வாழ்க்கை நமக்கு ஒரு பரிதாபத்தை கொண்டு வந்துடும். உருப்படாமல் போயிட்டான், டைம் இல்லை. ரெண்டாவது ஒருத்தர் இருக்கிறான், அவன் மகா சூப்பர். புதிய ஏற்பாட்டில் வாசிருங்க, டைம் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிங்கன்னா, நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஐஸ்வர்யவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நல்ல வேளை அவன் பேர் ஆண்டு எழுதியிருந்தாருன்னா அவன் பேரில் இன்னைக்கு எல்லாரும் வச்சிருந்திருப்போம். அல்லேலூயா. அந்த பணக்காரனுக்கு நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கை. அவன் போடுற ட்ரெஸ்ஸு பயங்கர காஸ்ட்லி, பலவர்ண அங்கி தான். அவன் குடிக்கிற தண்ணீர் ஃபுல்லாக பன்னீர் தான், எல்லாம் இருந்துச்சு. அவன் வீட்டு வாசப்படியில் ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் என்ன? லாசரு. அவனுக்கு வீடு இருந்துச்சா? சட்டை இருந்துச்சா? பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. அல்லேலூயா. உண்மைதான், அதான் வெளிப்பாடு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. பைபிள் வாசிக்க வாசிக்க ஆவியானவர் தான் சொல்லி கொடுப்பார் உங்களுக்கு. அல்லேலூயா.
நாங்களாம் சும்மா கட்டுறது கையளவு, ஆனால் ஆவியானவர் எழுதியிருக்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்னா சூப்பராக சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் நல்லா வாசிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டோட நல்ல பர்சனல் என்கவுண்டர் சர்ச்சில் நீங்கள் நடத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவனுக்கு வீடு கிடையாது, சட்டை கிடையாது, சரீரத்தில் நல்ல சுகம் கிடையாது. சரீரத்தில் என்ன இருந்துச்சு? பருக்கள் இருந்தது. அந்த பருக்களை நாய்கள் வந்து நக்குது. அந்த நாயை துரத்த கூட அவனுக்கு பலன் இல்லை. அந்த உலகத்தில் எதையுமே சம்பாதிக்கல, ஆனால் இருதயத்தில் இயேசுவை மட்டும் சம்பாதிச்சான். அல்லேலூயா. ஐஸ்வர்யவானுக்கு இந்த பூமியுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்துச்சு, ஆனால் இயேசு அவன் கூட இல்லை. 2 பேரும் மறிக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யனுக்கு ராணுவம் வந்து 21 குண்டுகள் முழுங்கி இவனை அழகாக அடக்கம் பண்றாங்க. எங்க? கீழே. தலைவர் எங்க போறாரு? பாதாளத்துக்கு போயிடுறாரு. ஆனா அதே அவன் வீட்டு வாசப்படியில் இந்த லாசரு மறிக்கிறான். கார்ப்பரேஷன் லாரி வந்து தான் ஒரு அநாத பிணையை தூக்கி போடப்பட்டிருப்பாங்க. ஆனா நடந்தது என்ன? தேவ தூதல் வந்து அவருடைய ஆத்துமாவை ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நான் எங்க போகணும்? பாதாளத்துக்கு போகணுமா இல்ல பரதேசுக்கு போகணுமா? சத்தமா சொல்லுங்க. எதை சொன்னாலும் பயமா இருக்குது. நல்லா இருங்க. அல்லேலூயா. என்னைக்காக ஒரு நாள் இந்த பூமிக்கு நம்ம குட் பை கொடுத்தே ஆகணும். நிர்வாணியாய் பிறந்து நிர்வாணியாய் போகிற உலகம். இதுக்கு நடுவில் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை நமக்கு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஐஸ்வர்யான்னு சொல்லப்படுகிறவன் பாதாளத்தில், அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க, அவன் போய் கெஞ்சுறான், என் தகப்பனாகிய ஆபிரகாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன் தான், ஆபிரகாம் வழியில் வந்தவன் தான். ஆனால் கேட்கறது என்னது? ரொம்ப டீசெண்டாக பிச்சைக்காரனை போல அந்த என் வீட்டு வாசப்படி இருந்த லாசருடைய விரலை எடுத்து தண்ணிக்குள்ளே விட்டு எடுத்தா கீழே விடுற அந்த 2 சொட்டு தண்ணி எனக்கு கிடைக்குமா? இந்த அக்கினி ஜுவாலையில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே, அவனை அனுப்பி எனக்கு 2 சொட்டு தண்ணி தாங்க. ஆபிரகாம் சொல்றாரு, there is no chance. உனக்கும் எங்களுக்கும் நடுவில் இருக்கு பெரிய கேப் தம்பி, வர முடியாது, சாரி. சரி, இந்த ஜபம் தான் கேட்கல, இன்னும் ஒரே ஒரு ஜபம். நான் தான் இங்கே தெரியாமல் வந்துட்டேன். என் கூட பிறந்த எத்தனை பேர்? 5 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அவரில் ஒருத்தர் கூட இங்கே வராதபடிக்கு அந்த லாசருவை அனுப்பி நான் இங்கே கஷ்டப்படுன்னு சொல்லும் பொழுது அந்த ஜெபமும் கேட்கப்படலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தலைவர் பூமியில் இருக்கும் பொழுது அதே அந்த லூக்கா 16:25 சொல்லுது, ஆபிரகாம் சொல்ல, நீ பூமியில் உயிரோடு இருக்கிற காலத்தில் வெறும் பூமிக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் மட்டும் அனுபவிச்ச. நீ கடவுளை தேடலப்பா, இடுக்கமான வாசல் வழியா உள்ள போகலப்பா, நீ வசனத்தை வாசிக்கலப்பா, நீ வசந்தபடி வாழலப்பான்னு சொல்லும் பொழுது அவன் வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமாக, 2 சொட்டு தண்ணியும் கிடைக்கல, அவன் ஜபம் கேட்கப்படவும் இல்லை. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. உருப்படாம போன 2வது கிறிஸ்தவன். ஒருத்தன் வாழ்ந்தான், அதிக வருஷங்கள் வாழ்ந்தான், 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. 2வது ஒருத்தன் வாழ்ந்தான், எல்லாத்தையும் சம்பாதிச்சான், ஆனால் இயேசுவை சம்பாதிக்கலை. இந்த நிலைமையில் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்துக்கிடுங்க. ஆண்டோட வருகை ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமா நீ இருந்தன்னா, இந்த ஏசாயா சொன்னா பார்த்தீங்கன்னா, ஐயோ அசுத்த உதடுகள் மக்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுறேன். இன்னைக்கு நம்முடைய கண் எப்படி இருக்குது? நம்முடைய காது எப்படி இருக்குது? இன்னைக்கு வாய் எப்படி இருக்குது? இன்னைக்கு ஆண்டோட ஏக்கத்தை தணிப்பதற்கு கால்கள் ஆண்டவருக்காய் ஓடுதா? கொஞ்சம் சிந்தித்து பார்த்து கொஞ்சம் எல்லாரும் எழுந்து நிறுத்தி